மைதா மயனீஸ் சேர்க்காம ஹெல்த்தியான பன்னீர் ரோல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 200 கிராம் பன்னீர், ஒரு குடமிளகா, ஒரு பெரிய வெங்காயம், அரை கப் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை கப் கெட்டி தயிர், கொஞ்சமா மல்லி புதினா இலை, 3 பல் பூண்டு, 1 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் நறுக்கின பூண்டு, 1.5 டீஸ்பூன் உப்பு. இப்போ ஒரு பவுல்ல தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மசாலா, உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு பன்னீர் அதுல சேர்த்து ஜென்டிலா மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் மேரினேட் பண்ணுங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடுகெண்ணெய் சேர்த்துறேன். இதுல பூண்டு பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிட்டு வெங்காயம் குடமிளகா கொஞ்சம் உப்பு போட்டு இது நல்லா சாஃப்ட் ஆகிற வரலும் வதக்கிக்கோங்க. இதே பேன்ல மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு மேரினேட் பண்ணி வச்சிருக்க பன்னீர் சேர்த்து அதுல இருக்கிற ஈரப்பதம் நல்லா போய் இந்த அளவுக்கு ட்ரை ஆகணும். இப்போ ஒரு மிக்சர் ஜார்ல பூண்டு புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா அரைச்சுக்கோங்க. இதை தயிர்ல சேர்த்து மிக்ஸ் பண்ணா நம்மளோட ஸ்ப்ரெட் ரெடி. இதை ஒரு சப்பாத்தியில நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு கெச்சப் கொஞ்சமா சேர்த்து இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க ஃபில்லிங் இதில் சேர்த்துட்டு இதை நல்லா டைட்டான ரோலாக பண்ணிட்டு சர்வ் பண்ணால் நம்ம ரோல் ரெடி.